ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரம்னி சிந்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ பிரவேஷிக்காவில் இருக்கக்கூடிய ஏகாங்கி பாட்டு செகண்ட் பேப்பரில் ஏகாங்கி பாட்டு இருக்கும். அதில் 4th லெசன் ராஜ்பூத்னி கா பத்லா. இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் 2 மார்க் கொஷின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் லெசன்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ரம்னி சிந்தி சேனலில் நியூ பிரவேஷிகா ஏகாங்கி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ சர்ச்சில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து உங்களுக்கு அதில் வீடியோஸில் வந்து ஷோ ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த லெசனுடைய கொஷின் ஆன்சர்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிரவேஷிகாவுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் ஆன்சர் தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ புக் நம்பர் 2ல் 4th லெசனுடைய கொஷின் ஆன்சர் வந்து இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஷின், ராணி மகாமாயா கौन है? ராணி மகாமாயா யாரு? रानी महामाया मारवाड़ के स्वर्गीय राणा जसवंत सिंह की पत्नी है. ஸோ ராணி மகாமாயான்றவங்க மார்வாட் அப்படின்ற கிங்டமுடைய ஸ்வர்கீயனா இறந்து போன டைடு. ஸோ மார்வாட் கிங்டமான ராஜா இறந்து போன ராஜா, அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராணா ஜஸ்வந்த் சிங். ஸோ அவருடைய ஒய்ஃப் தான் இந்த ராணி மகாமாயா அப்படின்றவங்க. செகண்ட் கொஷின், गुलनार कौन है? गुलनार யாரு? गुलनार औरंगजेब की बेगम है. गुलनार வந்து औरंगजेबோட வைஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மிஸ்ஸஸ் வைஃப் அப்படின்றவங்க பேகம் அப்படின்ற வேர்டில் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ப்ராக்கெட்டில் பத்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பேகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே வந்து போதும். தேர்ட் கொஷின், महामाया अपने बेटे की रक्षा के लिए किसके पास जाती है? மகாமாயா தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக, ரக்ஷானா டு சேவ், காப்பாற்றுறதுக்காக கிஸ்கே பாஸ் யார்கிட்ட போகிறாங்க? ஆன்சர், महामाया अपने बेटे की रक्षा के लिए मेवाड़ के राणा राज सिंह के पास जाती है. ஸோ மகாமாயா अपने बेटे की रक्षा के लिए தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக மேவாடு அப்படின்ற கிங்டமோட ராணா ராஜ் சிங், ஸோ ராணா ராஜ் சிங் அப்படின்றவர்கிட்ட போகிறாங்க. இந்த ராணான்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த வீரர் அப்படின்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், कासिम उल्ला कौन है? कासिम उल्ला याரு? कासिम उल्ला दुर्गादास का पुराना मित्र है. कासिम उल्ला दुर्गादासुடைய ओल्ड फ्रेंड. पुराना मित्रना ओल्ड फ्रेंड. उसने अपनी जान की परवा न करके, இவர் வந்து தன்னோட உயிரை பற்றி கூட கேர் பண்ணாமல், ஜான் அப்படின்னா உயிர், பர்வாகனா கேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ தன்னோட உயிரை பற்றி கூட கேர் பண்ணாமல் ராஜ்குன்வர் கி ரக்ஷா கி ஹே, ராஜவம்சத்தை சேர்ந்த குழந்தைய காப்பாற்றுறாரு. ராஜ்குன்வர் அப்படின்னா ராஜவம்சத்தோட வாரிசு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு வந்து இவர் போகிறாரு. फिफ्थ क्वेश्चन, राज सिंह औरंगजेब की बेगम के साथ कौन सा व्यवहार करना चाहते हैं? राज सिंह வந்து औरंगजेबோட வைஃப் கவுன் சா விவகார், என்ன பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. राज सिंह औरंगजेब की बेगम को तुरंत छुटकारा देकर इज्जत के साथ बादशाह के पास भेजना चाहते हैं. ஸோ ராஜ் சிங் வந்து அவுரங்கசீப்போட ஒய்ஃபை வந்து துரந்த் சுட்காரா தேக்க, துரந்த்னா உடனே, சுட்காரானா ரிலீஸ்னு அர்த்தம், உடனே வந்து ரிலீஸ் பண்ணி இஜ்ஜத் கேசாத், அவங்கள அவமானத்தோட, இஜ்ஜத்னா ஷேம்ஃபுல், ஸோ அவங்கள அவமானத்தோட வந்து பாட்ஷா கே பாஸ், ராஜா கிட்ட பேஜ்னா சாத்தேக, அனுப்பணும்னு நினச்சாரு. அதாவது அவங்கள வந்து எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த அவமானத்தோடையே வந்து அவரை வந்து அவுரங்கசீப் கிட்ட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ராஜ் சிங் வந்து நினைச்சாரு. नेक्स्ट वन, महामाया बेगम को क्या दंड देती है? மகாமாயா வந்து பேகம், ஸோ தட் மீன்ஸ் அந்த குல்னார் அவுரங்கசீப்போட வைஃப்க்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? தண்ட் அப்படின்னா பனிஷ்மெண்ட், என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? மகாமாயா பேகம் கு குச் நஹி கர்த்தி, மகாமாயா பேகமை வந்து எதுவுமே செய்யல. உசே க்ஷமா கர்கே பேஜ் தேத்தி ஹம், அவங்கள மன்னிச்சு அனுப்பி வச்சுட்டாங்க. க்ஷமானா மன்னிக்கிறது, பேஜ்னா அனுப்பி வைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அவங்கள மன்னிச்சு அனுப்பி வச்சுட்டாங்க. यही राजपूतों का बदला है. இதுதான் வந்து பண்ண இந்த ராஜ்பூட்டோட பழி வாங்குதல். பத்லா அப்படின்னாலே வந்து பழி வாங்குறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தா பழி வாங்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுதான். அவங்கள எதுவுமே செய்யாமல் அவங்கள அந்த அவமானத்தோடையே வந்து திருப்பி அனுப்பி வைக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக வந்து இவங்க பார்த்தாங்க. ஸோ அதுதான் வந்து பழி வாங்குதலாக இவங்க நினச்சாங்க.
ஸோ இந்த லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபெப்ல எக்ஸாமில் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்க்கும் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்மளுடைய ரம்னீஸ் இண்டி சேனல்லேயே வந்து அதுக்கான வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.